எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரியில பார்க்க போறாங்க. ஸ்டோரியில ஒரு தலைப்பு என்னன்னா காணாமல் போன ஆடு. சொல்லுங்க, காணாமல் போன ஆடு. என் ஸ்டோரி நான் சொல்ல போறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு ஸ்டோரி டைம். சில்ட்ரன்ஸ் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானா? சரி, அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டோரி பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த ஸ்டோரியுடைய தலைப்பு நம்ம பிளஸிங் என்ன கேட்டு வரலாம். பிளஸிங் என்ன ஓடுவாங்க? சொல்லுங்க, இந்த ஸ்டோரியுடைய தலைப்பு காணாமல் போன ஆடு. சரி, வெரி குட், வெரி குட். காணாமல் போன ஆடு. சரி, அப்ப நீங்க வசனம் பார்க்கணுமா? இந்த கதையோட வசனம் பார்க்கணுமா? சில்ட்ரன்ஸ் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? எஸ். சரி, இப்போ லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சரி, சொல்றேன். நாங்க ஸ்டோரிக்குள்ள போறோம். சரியா? அப்ப இன்னைக்கு ஸ்டோரியில ஒரு அன்பான ஒரு ஆட்டு மேய்ப்பர் இருக்கிறார். சரியா? ஒரு அன்பான ஆட்டு மேய்ப்பர். சரி, அப்போ அவரு ஆடுகளை நல்ல புல்வெளிகள்ல என்ன செய்யறாரு, நடத்துறாரு. அவங்க தண்ணீர் அண்டைகள் என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. அப்போ அவர் இதே மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரு புல்வெளிகள் அமைக்கிறார். வீட்டுக்கு ஆடுகளை என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. அவர் வீட்டுக்கு என்ன செய்யறாரு, ஆடுகளை கொண்டு வராரு. அப்போ ஒரு குட்டியாடு என்ன செய்து தன்னுடைய பாதையை விலக்கி இன்னொரு பாதையில போகுது. சரியா? அப்போ அந்த ஆடை அவர் என்ன செய்யறாரு, சிலக்குட்டி அந்த பக்கம் போகாத, நீ இந்த பக்கம் வான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க வீட்டுல இருக்க நாய்க்குட்டியோ இல்ல பூனைக்குட்டியோட தலைவலிங்க தானே? ஆமா அண்ணா. சரி, அப்ப நீங்க தலைவலிங்க. அதே மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக்கா செய்யறது தெரியுமா? அவரு அந்த ஆடுடைய தடை விடுவாரு, பாசமா தடை விடுவாரு. அப்போ அன்னைக்கு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடுகளை என்னெல்லாம் சொல்லி போறாரு, 1 2 3 சொல்லி எழுதிட்டு வர்றாரு. லாஸ்ட் 93 94 95 96 97 98 99 100 அப்படின்னா 100 ஆடு இருக்கு அவர்கிட்ட. அப்போ ஒரு ஆடை காணல. அப்போ பார்க்கறாரு, சரி நமக்கு தூக்க கலக்கத்துல இல்லை, நம்ம என்ன நடந்துச்சு, நம்ம என்ன தப்பா போச்சு, வச்சு பாருங்க. 1 2 3 எழுதிட்டு வர்றாரு. வீண்டும் என்ன செய்யறாரு, 95 96 97 98 99 என்ன 100வது ஆடு என்ன செய்யல, காணல. அப்போ அவர்கிட்ட உள்ளது அவங்க அந்த பக்கம் இருக்கிற வீடுகள்ல சொல்றாரு, என்னுடைய ஆடை காணல, என்னுடைய ஆடை காணலன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரு அந்த ஆடு அந்த வீட்டை செய்தாரு, அடைச்சாரு. அப்போ அடைக்கும் போது அவரு பிடிக்கிறாரு. அவரு முன்னுள்ள பாதைகளை வழியெல்லாம் போறாரு, பிடிச்சு பார்க்கிறாரு. ஆட்டுக்குட்டி எங்க இருக்க, அவர் என்ன பிடிக்கிறாரு, ஆட்டுக்குட்டி நீ எங்க இருக்க? அவர் தேடிச்சு போகும்போது பயங்கர காற்று, புயல், மழை எல்லாம் ஆகுது. அப்போ அவர் போக பாதை எப்படி இருந்துச்சுன்னா உள்பாதை. ஆமா, உள்பாதைகள் வழியா என்ன செய்யறாரு, நடக்கிறாரு. அவருடைய கையெல்லாம் காயமா இருக்குது. அப்போ இப்படி கூப்பிட்டுட்டு போறாரு. என்ன கூப்பிடுறாரு, ஆட்டுக்குட்டி நீ எங்க இருக்க சொல்லி அவர் கூப்பிட்டு போறாரு. அப்போ அவர் கூட்டிட்டு போகும்போது ஆட்டுக்குட்டி நீ எங்க இருக்கிறன்னு சொல்லி அழுது திருடாரு. தான் கையில காயங்கள் நமக்கு முள்கள் குத்தி. அப்போ ஆட்டுக்குட்டி தீரும்போது ஒரு கட்டிடம் உள்ளெல்லாம் இருக்கிறது, நல்ல கல்லையெல்லாம் கூர்மையான கற்கள். அதோடு நடந்து வரும்போது ஆட்டுக்குட்டியோட சத்தம் எங்க கேட்குது, முள்ளுடைய நடுவில் என்ன மாட்டி இருக்கிறது, ஆட்டுக்குட்டி. வெரி குட். ஆட்டுக்குட்டி தான் செய்து முள்களுடைய நடுவில் செய்து மாட்டி இருக்குது. அப்போ அவரு ஆட்டுக்குட்டி நீ எங்க இருக்கிற சொல்லி அந்த முள்களை எல்லாம் தன் கையால் நீக்கி விட்டு அந்த ஆடை செய்ய தூக்கி இருக்கிற அரவணைக்கிறார். அந்த ஆடுடைய தலையெல்லாம் ரத்தமா இருக்குது. அந்த முள் குத்தி என்ன செய்யுது, ரத்தமா இருக்குது அதனுடைய மேல. சிலட்ஸ். அப்போ அவர் அந்த வீட்டுக்கு கொண்டு வராரு. அதனுடைய காயங்களை என்ன செய்யறாரு, மருந்து போட்டு அதுக்கு சுத்தப்படுத்துறாரு. இல்ல, மிஸ்டேக் சொல்லுங்க, அவருடைய காயத்துக்கு கட்டு போடுறாரு. சரி, ஆமா, அந்த காயத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, கட்டு போடுறாரு. அவர் அந்த அடைய கீழே நடக்கவே விடல. அவருடைய தோல்ல வச்சு என்ன செய்யறாரு, கொண்டு வர. சொல்றேன்
அந்த சந்தோஷத்தை தன் வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்றாரு, ஐயோ என் ஆடு காணாம போற என் ஆடு என்ன செய்து கிடைச்சது, சொல்லுங்க காணாம போற என் ஆடு கிடைச்சது. காணாம போற ஆடு கிடைச்சது, நான் எல்லாரும் விருது படிக்க போறேன் சொல்றேன். ஸ்டோரியில முக்கியமாக கிடைச்சதுன்னா, இப்போ ஆட்டு மேய்ப்பனை பார்த்தோம், ஆடுகளை பார்த்தோம். ஆடுகளை யாரு? நான். இப்போ மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. நான் கேட்கிறேன், ஒரு மனசுல சொல்லுங்க, அந்த ஆடுகள் யாரு? சொல்லுங்க. ஆடுகள்னா நம்ம, மேய்ப்பனா இயேசு. சரி சொல்லுங்க. நம்ம வழிமாறிப்போ நம்ம போகும்போது அந்த உள்வெளியுடைய நடுவில் என்ன செய்யுது, அந்த ஆடு மாட்டிக்கிறதுல நம்ம செய்த பாவம் பழக்கங்களால் நம்ம மாட்டி இருக்கிற உள்வெளிக்குள்ள போவோம். நம்ம மீட்பதற்காக இயேசுப்பா உள்பாதை வழியா, கரட வீடு உள்ள பாதை வழியா நம்ம தேடி வந்து ஒரு தோல்ல சுமந்து கொண்டு போற நல்ல அற்புடையவர் யாரு? இயேசுப்பா. அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் விதமான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு ஜீசஸ் வித் சர்ச் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.